நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசய செய்கிறவரே நன்றி சொல்கிறப்பா. ஆண்டவர் இந்த டிவி மூலமாக அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்த கொடுத்து கிருபைக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தையும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோஸ்வா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். ஜெபத்தோடு நீங்கள் செய்தி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, சர்வ வல்லமுள்ள தேவன். முதலாவது ஆண்டு என்ன சொல்கிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 41 சங்கீதம் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்படுகிற பிள்ளைகள் மேலே, கஷ்டப்படுகிற பிள்ளைகள் மேலே, உபத்திரப்படுகிற பிள்ளைகள் மேலே நமக்கு ஒரு சிந்தை இருக்கணும். நம்மளும் நம்ம குடும்பம் பிள்ளைகள் குட்டிகள் மேலேயே சந்தோஷம் நம்ம சிந்தை வைத்து நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளை குட்டிகளும் நடத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? வேதத்தில் என்ன சொல்கிறான்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளே கர்த்தர் அவனை விடுவிப்பார். பாருங்கள், நம்ம சிறுமைப்படுற பிள்ளைகள் மேலே ஒரு சிந்தை வச்சு அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஏதாவது ஊழியக்காரங்க இருக்காங்க ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அப்படி நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும்போது அவங்களுடைய வேதனையில் பிரச்சனை நேரத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகளை தருகிறார். அதுதான் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சிறுமைப்பட்டவர் மேலே சிந்தை உள்ளவனாக இருந்ததுனால கர்த்தர் ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்த தாவீதை ராஜாவாக மாற்றி விட்டார். பாருங்கள், சோத்திரம் என்ன ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லி. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். முதலாவது ஆசீர்வாதம், தீங்கு நாள் நமக்கு வரும்போது ஆண்டவர் விடுவித்து காக்கிற தேவனாய் இருக்கிறார், விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியம் செய்கிறவர், விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆனால் தீங்கு வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டோம், இதிலேருந்து எப்படி விடுதலை பெற அப்படின்னு ஒரு தீங்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேலே நீங்கள் பிரைஸெல்லாம் ஒரு சிந்தை வைத்து அவங்களுக்காக ஜெபிக்கும்போது நீங்கள் பிரச்சனையில் மாட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து ஆண்டவர் விடுவிப்பேன்னு சொல்கிறார். உங்களுக்கு ஒரு தீங்கு வந்துச்சுன்னா அதுலேருந்து நான் உங்களை விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். விடுவிக்கிற தேவன். ஒரு மனுஷங்க பாருங்க, சில இடத்துல பிரச்சனை மாட்டிக்கிட்டு இதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வரேன்னு தெரியலையேன்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையான தேவன். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர். பாருங்கள், நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது. ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பாதுகாக்கிற தேவன்.
நம்ம எங்கே போனாலும், பைக்கில் போனாலும், காரில் போனாலும், நடந்து போனாலும் ஏசப்பா பாதுகாக்கணும். இரவில் அல்லேலூயா பாதுகாக்கணும். பகல் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் உன்னை பாதுகாப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ பாதுகாக்கிற தேவன் அல்லேலூயா, அவர் அற்புத செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, நம்ம சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேலே ஒரு சிந்தை வச்சு ஒருவேளை நம்ம ஜெபிக்கலாம். நம்மளால் முடியட்டாலும் மற்றவங்ககிட்ட சொல்லி இந்த ஊழியக்காரங்கிட்ட ஜெபிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லலாம். அப்படி சிந்தை வைக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், அதிசயம் செய்கிறவர். பாருங்கள், வேதத்திலே பார்க்கும்போது ஒரு சின்ன பிள்ளை வீட்டுக்கு வேலைக்கு போன பிள்ளை நாகமான் குஷ்டரோகியாக இருக்கிறான், வியாதியோடு இருக்கிறான். அப்போ அவள் சொல்கிற, எங்கள் ஊரில் ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க, இந்த ஊழியக்காரங்கிட்ட போனால் சுகமாகும்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே அந்த நாகமான் மனைவிட்ட சொன்ன உடனே மனைவி நாகமான்கிட்ட சொல்லி பாருங்கள், அந்த குஷ்டரோகமே சுகமாயிடுச்சு, அந்த வியாதி சுகமாச்சு. ஒரு சின்ன பிள்ளை கூட அந்த சிறுமைப்பட்ட அந்த வியாதியில் சிறுமைப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு சிந்தை வச்சதுனால அவருக்கு பெரிய சுகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுபோல் அன்பு பிள்ளைகளே பாருங்கள், முதலாவது நம்ம சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேலே ஏதாவது ஒரு சிந்தை வச்சு அவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பாதுகாக்கிறவர் சோத்திரம். எப்போ ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். பாதுகாக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்கள், அதிசயம் வெளியே போகும்போது வரும்போதும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது, தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிக்கிற தேவன். தீங்கு வரும்போது நம்மளை விடுவிக்கிறாரா. அடுத்தால பாருங்கள், அவனை பாதுகாத்து உயிரோடு வைக்கிற தேவன். நம்மை பாதுகாக்கிற தேவன், உயிரோடு வைக்கிற தேவன். அடுத்தால பாருங்கள், பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். பாக்கியவான் அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடுத்து வச்சவங்களுக்கு தான் அந்த பேர் கிடைக்கும். சோத்திரம். பூமியிலே அவன் பாக்கியவானாக இருப்பான். பூமியிலே பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி நிறைய பேர் பெரிய பணக்காராக இருந்தால் பாக்கியவான்னு சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து சுகம் எடுத்துனா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவருமே சிந்தை உள்ளவன் தான் பாக்கியவான்கள் அப்படி சொல்லி பாக்கியவானாக இருப்பான். பூமியிலே இருக்கும்போது பாக்கியவானாக வாழ்ந்து காட்ட வேண்டும், அப்படி இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தால பாருங்கள், சோத்திரம் அல்லேலூயா. அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டீர், ஒப்பு கொடீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காத தேவன். என் சத்துரு எப்போ பார்த்தாலும் எப்போ கீழே விழத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். சாத்தானிக்கு அநேகரே அப்படி பண்ணுறான். செபிக்க விடாமல் ஆக்குறான், பைபிள் வாசிக்க விடாமல் ஆக்குறான், ஒரு நல்ல காரியம் செய்ய விடாமல் ஆக்குறான். அப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான் அந்த சத்துரு. அல்லேலூயா. இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறார். பாருங்கள், 92ஆம் சங்கீதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களுக்கு இஷ்டத்துக்கு சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு பார்த்துக்கிட்டே இருப்பான், எதுலையாவது மாட்டுவாங்க அப்படின்னு நல்லா இருக்க விட மாட்டான். சில குடும்பங்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தால் அவங்களுக்கு விரோதமாக செய்வனை வச்சு எப்படியாவது பண்ணி கீழே விழ தள்ளிடுவாங்க. நான் ஆண்டவர் சொல்கிறார், 11ஆம் வசனம், 92ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கிறது, என் சத்துருவுக்கு நேடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கிற்கு நேரிடுவதை என் காது கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள். இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறார். சத்துருக்களை இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் அப்படி பாதுகாக்கிறாரா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், நிறைய வேலை வீட்டாரே சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, சொல்லியிருக்குது. அதனால் பாருங்கள், சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காத தேவன். யாத்திராம் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் நமக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திராம் புஸ்தகம்
இருக்கிறேன்னு சொல்லி, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்துங்க 22ஆம் வசனம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்கணுமா? அடுத்தால நான் சொல்வதையெல்லாம் செய்யணும். நன்றாய் கேட்கணும், வாக்கை சொல்வதையெல்லாம் செய்யணும். அப்படி என்ன ஆண்டோடு என்ன சொன்னாரோ அதை செய்யணும். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் தாயின் தகப்பனை விட்டு உன் சொந்த ஊரை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார்ல. அவன் அப்படி கீழ்ப்படிஞ்சு போனான் பாருங்க. ஆபிரகாமே ஆசீர்வதித்து உயர்த்தினார், செல்வ சீமானாம் மாற்றியிருந்தார். அப்படி ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தார். அதுபோலவே இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அந்த வார்த்தைக்கு நன்றாய் கேட்கணும். நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். பார்த்தீங்களா? சத்துருவுக்கு சத்துருவாக மாறுகிற தேவன், விரோதிக்கு விரோதியாக மாறுகிற தேவன். எப்போ அவர் மாறுவார் சொன்னால் சோத்திரம். நம்ம அல்லேலூயா அவருடைய வார்த்தையை நன்றாய் கேட்க வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது தான் அல்லேலூயா சத்துருக்களுக்கு சத்துருவாயும் விரோதிக்கு விரோதியான் தேவனே மாறுவார். நம்ம சத்துருக்களுக்கு சத்துருவாக மாறவே வேண்டாம். நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம், அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும். ஆண்டவர் சத்துருவாக மாறுனா நமக்கு எந்த தீங்கும் யாரும் செய்ய விடாதபடி தடை பண்ணிடுவார். அடுத்தால பாருங்க, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குகிற தேவன். நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். வியாதி நேரத்தில், பலவீன நேரத்தில் பிரைசலாட் எல்லாம் எத்தனையோரோ வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் மருந்துகள் மாத்திரைகள் வாங்கி பணத்தை எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்காங்க. ஆனால் ஆண்டவராய் தெய்வம் சொல்கிறார், வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிற தேவன். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டு கைவிட தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டு கைவிட தேவன், இனியும் கைவிட மாட்டார். பாருங்கள், அல்லேலூயா. தேங்க்யூ. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குகிற தேவன். தாயின் வயிற்றிலே கருவிலே உன்னை தாங்கி உன் ஜீவன் கொடுத்து பாதுகாத்த தெய்வம். அல்லேலூயா. இன்னும் ஆயுள் முழுதும் தாங்குவேன்னு சொல்கிறார். வியாதி நேரத்திலே தாங்குகிற கர்த்தர். அல்லேலூயா. சிலர் வியாதியில் கஷ்டப்படும்போது தாங்க முடியலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம தாங்குகிற தெய்வம். அவர்கிட்ட சொன்னால் அவங்க வியாதியை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். வியாதியை தாங்குகிறவ. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவர். அவனை கர்த்தர் தாங்குவது மட்டும் இல்லை, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவீர். பார்த்தீங்களா? வியாதி நேரத்தில் படுத்திருக்கிறாங்க, படுக்கை முழுவதும் மாற்றி போடுவேன்னு கர்த்தர் சொல்கிறா. தேவன் சர்வபலவ பிரைசலான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். இயேசு எத்தனை பேருக்கோ சுகம் கொடுத்துருக்கிறார். பிரைசல் குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், ஒரு வீட்டில் இயேசப்பா இருக்கும் பொழுது சோத்திரம் ஒரு நடக்க முடியாமல் இருந்தவரை நேரே கொண்டு வராங்க. வீடெல்லாம் ஃபுல் கூட்டம், உள்ளே கொண்டு போக முடியாது, வாசல் வழியே கொண்டு போக முடியாது. அதனால் அந்த நோயாளியை கட்டிலோடு தூக்கி மேல் கூரையை கலத்திட்டு அது உள்ளேயே இறக்கிட்டாங்க. எவ்வளோ விசுவாசம் பாருங்க. ஏசப்பா சோமாக்க சொல்லி வியாதியில் கிடக்கிற அவனை தாங்குகிற தேவன் மட்டும் இல்லை, வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றுகிற தேவன். படுக்கை முழுவதும் மாற்றுகிற தேவன். பெதஸ்தா குளத்தில் அல்லேலூயா குளம் கலக்கப்படும் போது யார் முந்தி இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாகுவான். பாருங்கள், 38 வருஷமாக படுக்கையாக இருந்த அந்த மகனை கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஏசப்பா அவனுக்கு சுகம் கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய தெய்வம்.
ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அற்புதம் செய்கிற தேவன். வியாதியிலே அவனை படுக்கை முழுவதும் மாற்றி போடுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். நம்ம சிந்தை எங்கே இருக்கணும்னா சிறுமைப்பட்டவருமே சிந்தை இருக்கணும். சிறுமைப்பட்டவருமே சிந்தை இருக்கும் பொழுது தான் நமக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார். நம்ம பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் சிறுமைப்படுகிற பிள்ளைகள் மேல் நம்ம ஒரு சிந்தை வச்சு அவங்களுக்காக ஜெபிக்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையான தேவன். அன்பு பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை கேட்குறவர் யாராக இருந்தாலும் நீங்கள் சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேலே ஒரு சிந்தை வைங்களா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் மேலே ஒரு சிந்தை வச்சு ஏசப்பா சுகம் தருவார்னு சொல்லி ஜெபிக்க முடிந்தால் ஜெபிங்க. இல்லைன்னா ஒரு ஊழியக்காரங்க ஒரு சபையை பார்த்து அனுப்பிவிடுங்களேன். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த மகிமையின் தேவன் பெரியவர். பாருங்கள், எங்கள் ஊரில் கருங்கடலில் ஒரு பையனுக்கு காலில் அடி விட்டு நடக்க முடியாமல் இருக்கிறான். 2 லட்சம் செலவழிச்சும் கால் நடக்க முடியல. கால் அடிப்பட்டது புண்ணாயிட்டே இருக்குது. புண்ணாயிட்டு நடக்க முடியாமல் ஆயிட்டு. ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, என் நம்பரை கொடுத்து நம்மகிட்ட போய் ஜெபிங்க சரியாயிரும் சொல்லி. அதனால சர்ச்சுக்கு வந்தாங்க. ஜெபிச்ச பாருங்க, ஏசப்பா 1 வாரம் வந்தாங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து நடக்க வச்சு நல்ல வேலை செய்ப்பு வச்சுருக்காரு. எவ்வளோ பெரிய தெய்வம் பற்றியெல்லாம் ஆண்டவர். அல்லேலூயா. இப்படி நம்ம சிறுமைப்படுகிற பிள்ளைகள் மேலே ஒரு சிந்தை வச்சு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி அப்படி நீங்கள் ஜெபிக்க சொல்லும்போது அவங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதிசயம் செய்கிறவ மகிமையின் தேவன் பெரியவர். அல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள், ஒரு வீட்டில் கன்னியாகுமரியில் ஒரு வீட்டில் பெரிய பிரச்சனை. வீட்டுக்காரர் குடிக்காரு. அந்த அம்மா ஒரே கண்ணீர், எனக்கு இன்னும் 3 பிள்ளைகள் இருக்குது, இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், சரியான வேலை கிடைக்கல, குடிக்காரு அப்படி சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. யாரோ என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஏசப்பா, அந்த ஃபோன் நம்பரை ஜெபிச்சு வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஜெபிச்ச பிறகு ஆண்டவர் அந்த குடும்பத்தில் அற்புதம் செய்திருக்கிறா. அந்த குடிச்சவரை கர்த்தர் மாற்றியிருக்கிறா. எவ்வளோ பெரிய தெய்வம். அன்பு பிள்ளைகளே ஏசப்பா கைவிடாத தெய்வம். நீங்கள் இந்த ஒரு உதவி செய்யுங்களா. இப்படி ஒரு உதவி சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு சிந்தை வச்சு ஒரு ஃபோன் நம்பராக கொடுங்களேன். எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க. அந்த ஃபோன் நம்பரை கொடுத்து அவங்கள்ட்ட ஜெபிங்கன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எத்தனை விதமான தீங்கு நாளில் விடுவிக்கிற தேவன் முதலாவது. 2வது பாதுகாக்கிற தேவன், உயிரோடு பாதுகாக்கிற தேவன். அடுத்தால பாக்கியவனாய் வச்சிருப்பாரா. நம்மளை பாக்கியவனாக வச்சிருப்பாரா. சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவனாக கர்த்தர் வச்சிருப்பார். பாருங்க, நிறைய பாக்கியவதின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பாக்கியவனாக வச்சிருப்பார். அடுத்தால பாருங்கள், சத்துருக்கு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எந்த சத்துரு நம்ம அழிக்கணும்னு நினச்சா கூட அழிக்க முடியாது. செய்வனை வச்சு அழிச்சிருன்னு நினைப்பாங்க, அழிக்க முடியாது. சத்துருக்கு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். படுக்கையின் மேல் வியாதியை கெடுக்கிற அவனே கர்த்தர் தாங்குகிற தேவன். அடுத்தல பாருங்கள், வியாதியில் படுக்கை முழுதும் மாற்றி போடுகிற தேவன். 6 விதமான ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். நம்ம சிறுமைப்பட்ட சிந்தை வச்சு ஜெபிச்சோம். மற்றவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் நம்பரை கொடுத்து ஜெபிக்க சொல்லி அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சுன்னா நமக்கு எத்தனை 6 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. நன்றி ஏசப்பா. இப்போ நம்ம எல்லா கண்கள் மூடி ஜெபிக்க போகிறோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். மகிமைந்த அப்படியே நன்றி. கண்களை மூடி ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். ஏதோ செய்தியை கேட்டோம் போனோம், அப்படி அல்ல. அன்பு பிள்ளைகளே, ஜெபத்தோடு கூட முழங்கால் போடுங்களேன். ஏசப்பா உங்களுக்கு பெரிய அதிசயத்தை செய்வார். நன்றி ஏசப்பா. பரலோக பிதாவே, முழங்கால் போட்டுக்க ஒருவருக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இப்படி கரத்திலே தாழ்த்துறேன். இந்த பிள்ளைகளுக்கு சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேலே ஒரு சிந்தை வரட்டும் ஐயா. பாடுபடுகிற பிள்ளைகள் மேலே, உபத்திரப்படுகிற பிள்ளைகள் மேலே, வியாதியாக இருக்கிற பிள்ளைகள் மேலே, குடும்பத்து மேலே ஆண்டவரே ஒரு பாரத்தை கொடுங்க, ஒரு சிந்தையை கொடுங்க இசப்பா. அவங்க மற்றவங்களுக்காக சோத்திரம் அல்லேலூயா ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். 6 விதமான ஆசீர்வாதம் வச்சுருக்கீங்க. கொடி சோத்திரங்கள் தொடர்ந்து அப்படி இந்த பிள்ளைகள் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிறுமைப்பட்டவன், சிந்தை உள்ளவன், பாக்கியவான்
பாக்கியவானாக வச்சிருக்கிறக்கா ஸ்தோத்திரம், பாக்கியவதியாக வைத்திருக்கிறக்காக நன்றி ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. உங்கள் கரத்திலே தாழ்த்துறேன். தேவக்கரம் அசுத்தக்கரை கூட இருக்கட்டும். அதிசயம் நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. முழங்கால் பட்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வைங்க. அவங்க குடும்பத்தை 6 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அப்படி ஒரு கிருபையை கொடுங்க ஏசப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். பரிசுத்தரே நன்றி சொல்கிறேன். சர்வ வல்லவரே நன்றி சொல்கிறேன். மையமே தாப்பனே கோடி சோத்திரம். ஒரு தாவீது, அப்படியே தாவீது சங்கீதம், அழகான சங்கீதம் எழுதி வச்சிருக்கிறாரு. தீர்மைப்பட்ட பிள்ளைகள் மேலே அவர் சிந்தை வச்சதுனால தான் ஆண்டவர் அவனை பாதுகாத்திருக்கிறார். ஒரு கோழியாத்துக்கு பாதுகாத்தார். ஒரு ஆடு பிடிக்க சிங்கம் வரும்போது பாதுகாத்திருக்கிறார். கரடி வரும்போது பாதுகாத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய தெய்வம் ஏசப்பா. இன்னும் அல்லேலூயா சவுலின் கைக்கு அவனை பாதுகாத்தார். அந்த தெய்வம் உன் பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கிருபை நாளும் இறக்கித்தான் முடிச்சு விட்டுங்கப்பா. வியாதி படுக்கையில் அவங்களை தாங்குங்க ஏசப்பா. வியாதியில் எந்த பிரச்சனையும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.